வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, டபுள் க்ரோச்செட் ஸ்டிச் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல 2 விதமான டபுள் க்ரோச்செட் ஸ்டிச் பார்க்க போறோம். முதல்ல பார்க்க போறது, ஒரு லைன் போட்டுட்டு அடுத்த லைன் போடுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டுட்டு, அந்த லைனை எப்படி கம்ப்ளீட் பண்றோன்றத பார்க்க போறோம். அடுத்தது ஃபர்ஸ்ட் லைன் போட்டுட்டு ஒரே செயின் ஸ்டிச் வச்சு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த This டபுள் video க்ரோச்செட் எப்படி sponsored by வருதுன்றத பார்க்கலாம். SBO Digital வாங்க Marketing. வீடியோக்குள்ள போகலாம். SBO Digital Marketingல ஜாயின் பண்ணிட்ட பிறகு வீட்ல இருந்தபடியே நீங்க உங்களோட வேலையை செய்யலாம். இந்த ஜாப்ல ஜாயின் பண்றதுக்கு ஆண் பெண் வேலை தேடுவர்கள் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே இது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். வீட்ல இருந்து மொபைல்ல வேலை பார்க்க போறோம், இதுக்கான நேரம் ஏதாச்சும் இருக்கான்னா அதெல்லாம் கிடையாது. நாம சூஸ் பண்ற நேரத்துக்கு நம்மளோட ஒர்க்கை நம்ம பண்ணிக்கலாம். இதுல என்ன ஒர்க்குன்னா, அவங்க கொடுக்குற போட்டோஸ் வீடியோஸ் நம்ம சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணணும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த அக்கௌண்ட் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தாவே போதும், நாம அந்த ஒர்க்குக்கு எலிஜிபிள். நம்ம பணம் கட்டின உடனே நமக்கு அன்னையில இருந்தே வருமானம் நம்மளோட வேலெட்ல ஆட் ஆகிடும். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கங்க. உங்களோட சந்தேகத்தை அவங்க தீர்த்து வைப்பாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டபுள் க்ரோச்செட் ஸ்டிச் பழகிறதுக்காக இந்த 2 கலர் உல்லன் எடுத்திருக்கேன். இது நார்மலாக ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய உல்லன் உடம்பு தான். இது 15 ரூபாய் இதனோட ரேட்டு. இந்த ஹூக் சைஸ் 3.0 mm. நூல் கட் பண்ணுறதுக்காக சிசர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் க்ரோஷெட் ஹூக்கு கிடைக்குதோ அந்த சைஸ் வச்சு லைட் கலர் உல்லனை வச்சு ஃபர்ஸ்ட்ல நீங்கள் ஸ்டிச் போட பழகிக்குங்க. எப்பவுமே நீங்கள் ஸ்டிச் போட பழகுறீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற உல்லன்லாம் வாங்காதீங்க. முதல்ல இந்த 15 ரூபாய்ல இருக்கிற இந்த உல்லனில் எல்லா ஸ்டிச்சும் போட்டு பழகுங்க. அது எல்லாமே கரெக்டாக வந்த பிறகு நீங்கள் விலை கொடுத்து உல்லன் வாங்கி அதில் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி போட்டாங்க. டபுள் க்ரோச்செட் போடுறதுக்காக இந்த போல் நூலை வச்சுட்டு இது எக்ஸ் போல ஆன பிறகு அந்த எக்ஸ் மேல நம்ம விரல்களால அழுத்தி பிடிச்சிட்ட பிறகு ஊசியில லூப் கிடைக்கும். அந்த பக்கமா இருக்கிற நூலும் லூப் வழியா இழுக்கும் போது செயின் ஸ்டிச் கிடைக்கும். இந்த ஒரு லூப் வழியாவும் ஊசியில நூல் மாட்டி எடுக்கும் போது ஒரு செயின் ஸ்டிச் நமக்கு வந்துட்டே இருக்கும். டபுள் க்ரோச்செட் 10 டபுள் க்ரோச்செட் போட போறோம். அதுக்காக 9 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு அடுத்து 3 செயின் ஸ்டிச் போடணும். 1 2 3 9 செயின் ஸ்டிச் போட்டு 3 செயின் ஸ்டிச் அதுக்கப்புறம் போட்டது 3 செயின் ஸ்டிச் ஒரு டபுள் க்ரோச்செட்டை கணக்கு எடுத்துக்கணும். ஊசிக்கு கீழே இருந்து 3 ஸ்டிச்சை விட்டுட்டு 4வது செயின் ஸ்டிச்ல இருந்து டபுள் க்ரோச்செட் போட ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் 4வது செயின் ஸ்டிச்சு. ஊசியில இது போல நூலை மாட்டிட்டு ஊசிக்கு கீழே இருந்து 3 ஸ்டிச்சை விட்டுட்டு 4வது செயின் ஸ்டிச்ல இந்த நூலை இது போல ஊசியிலேயே இருக்கணும். இப்படி குத்துனீங்கன்னா அந்த ஊசி அந்த பக்கமா போயிட்டு அந்த ரன்னிங் நூலை இப்படி மேலுக்கு இழுக்கும் போது 3 லூப் கிடைக்கும். அடுத்து ஊசியில ரன்னிங் நூலை மாட்டி முதல்ல 2 லூப் வழியா நூலை இழுக்கணும். அடுத்தது மறுபடியும் ஊசியில நூலை மாட்டி 2 லூப் வழியா எடுக்கும் போது ஒரு டபுள் க்ரோச்செட் கிடைச்சாச்சு. அடுத்த ஸ்டிச் போடுறதுக்காக ஊசியில நூலை மாட்டிட்டு ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை மேலுக்கு இழுக்கும் போது 3 லூப் கிடைக்கும். முதல்ல 2 லூப் வழியா ரன்னிங் நூலை இழுக்கணும். அடுத்து 2 லூப் வழியா
ரன்னிங் நூலை இழுக்கணும். 3 ஸ்டிச் நம்ம போட்ட கணக்காயிடுச்சு. ஏற்கனவே 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் க்ரோச்செட்டா கணக்கு எடுத்தாச்சு. இப்போ 2 ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ 4வது ஸ்டிச் நம்ம போட்டுட்டு இருக்கோம். இதே போலதான் டபுள் க்ரோச்செட் போட்டுட்டே வரணும். வீடியோவை உங்களுக்கு ஸ்லோ பண்ணி காமிச்சிருந்தேன். இதுதான் நார்மலா போடுறது. இப்போ ஃபர்ஸ்ட் 2 லூப் வழியா எடுத்தாச்சு. அடுத்த 2 லூப் வழியா எடுத்துட்டேன். ஊசியில நூல் மாட்டிட்டு செயின் ஸ்டிச் வழியா ரன்னிங் நூலை மாட்டி ஃபர்ஸ்ட் 2 லூப், அடுத்த 2 லூப். இப்படியே தான் ஒவ்வொரு செயின் ஸ்டிச் வழியாவும் டபுள் க்ரோச்செட் போட்டுட்டே போனோம். மொத்தம் நம்ம போட்டுக்கிறது 10 டபுள் க்ரோச்செட் வரும். 9 செயின் ஸ்டிச் போட்டுட்டு 3 செயின் ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போட்டோம்னா தான் டபுள் க்ரோச்செட் 10 டபுள் க்ரோச்செட் நமக்கு கிடைக்கும். 10 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. முதல்ல 9 செயின் ஸ்டிச் போட்டு 3 செயின் ஸ்டிச் போட்டோம். 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் க்ரோச்செட்டா கணக்கெடுத்துட்டு மீதம் இருக்கிற 9 செயின் ஸ்டிச்லயும் ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டு முடிக்கும் போது 10 டபுள் க்ரோச்செட் கரெக்டா கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்த லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா 3 செயின் ஸ்டிச் போடுறது ஒரு டபுள் க்ரோச்செட்டா நம்ம கணக்கு எடுக்கணும். ஒரு செயின் போடுறேன், அடுத்து இன்னொரு செயின், அதுக்கடுத்து இன்னொரு செயின், மொத்தம் 3 செயின் ஸ்டிச் போட்டு இந்த பேட்டர்னை அப்படியே திருப்பி பிடிக்கணும். திருப்பி பிடிச்ச உடனே மறுபடியும் அதே போல அந்தந்த ஸ்டிச்சுக்கு மேல ஒரு சங்கிலி தையல் போல தெரியும். அதுல அப்படியே ஸ்டிச் போட்டுனே போக வேண்டியதுதான். இப்போ ஏற்கனவே ஒரு 3 செயின் போட்டதால அது ஒரு டபுள் க்ரோச்செட்டா கணக்காயிடுச்சு. அதே ஸ்டிச் வழியா நம்ம போட்டோம்னா 2 டபுள் க்ரோச்செட் ஒரே ஸ்டிச்ல வர மாதிரி இருக்கும். அதனால பக்கத்து ஸ்டிச்ல தான் போட்டுட்டே போகணும். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் எப்படி போட்டோமோ அதே போலதான் ஸ்டிச் உள்ள ஊசியை உள்ள விட்டோம்னா ஃபர்ஸ்ட் 2 லூப் வழியா ரன்னிங் நூலை இழுக்கணும். அடுத்த 2 லூப் வழியா ரன்னிங் நூலை வெளியே இழுக்கணும். 3 லூப் கிடைச்சிருச்சு. 2 லூப் வழியா எடுத்துட்டேன், அடுத்த 2 லூப் வழியா எடுத்துட்டேன். இதே போலதான் நமக்கு எத்தனை லைன் வேணுமோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் க்ரோச்செட் கணக்காயிடுச்சு. அடுத்து 8 டபுள் க்ரோச்செட் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். மொத்தம் 10 டபுள் க்ரோச்செட் வேணும். இப்போ இந்த லைன் முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த ஓரத்துல ஒரு ஸ்டிச் இருக்கு. அந்த ஸ்டிச் வழியா ஒரு டபுள் க்ரோச்செட் போடணும். ஊசிய நூல் மாட்டியாச்சு. இங்க இருக்கிற ஒரு ஸ்டிச்ச கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்போ ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற நூலை மேலுக்கு இழுக்கும் போது 3 லூப் கிடைக்கும். முதல் 2 லூப் வழியா ரன்னிங் நூலை இழுக்கணும். அடுத்த 2 லூப் வழியா ரன்னிங் நூலை இழுக்கும் போது இந்த லைன் கம்ப்ளீட் ஆயிட்டு 10 டபுள் க்ரோச்செட் நமக்கு கிடைச்சாச்சு. இப்போ அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்றோம்னா மறுபடியும் 3 செயின் ஸ்டிச் போடணும். இப்போ நமக்கு எத்தனை லைன் வேணும்னாலும் இதே போலதான் திருப்புறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே லைன் போயிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு பெரிய மேட் வேணும்னா செயின் ஸ்டிச் அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு நம்ம எவ்வளவு பெரிய மேட் வேணும்னாலும் போட்டுக்கலாம். இந்த டபுள் க்ரோஷெட் ஸ்டிச் ஒரு லைன் முடிச்சுட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்றதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டு லைன் திருப்புறது. இந்த மாடல் நம்ம எப்படி போடணும்னு பார்த்தோம். டபுள் க்ரோச்செட்ல இன்னொரு மாடல் நம்ம போடணும். ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சுட்டு அடுத்த லைன் போடுறதுக்காக ஒரே செயின் ஸ்டிச் போட்டு எப்படி லைன் திருப்பலாம்ன்றத பார்க்கணும். ஸ்லிப் நாட் போட்டு முடிச்ச பிறகு 10 டபுள் க்ரோச்செட் போடணும்னா 10 செயின் ஸ்டிச் போட்டுட்டே வரணும். 10 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு செயின் மட்டும் போடுறோம். இந்த 3 செயின் போட்டோம். இப்போ ஒரே ஒரு செயின் போட்டோம். இப்போ ஊசியில நூல் மாட்டிட்டு இப்போ ஊசிக்கு கீழே இருக்கிற ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்ல இந்த ஊசியை உள்ள விடணும். நூலை மாட்டியாச்சு. ஊசியை அந்த சந்தை உள்ள விட்டு மேலுக்கு இழுக்கும் போது 3 லூப் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுக்கணும். மறுபடியும் 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுக்கணும். இப்போ அடுத்த ஸ்டிச்ல ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை ஃபர்ஸ்ட் 2 லூப் வழியா எடுக்கணும். அடுத்த 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுக்கணும். இதே போலதான்
சேம் அதே டபுள் க்ரோச்செட் ஸ்டிச் போட்டது போலதான் என்ன நம்ம எக்ஸ்ட்ராவா அந்த ஸ்டிச் பண்ணும்பொழுது 3 செயின் ஸ்டிச் போட்டோம். ஆனா இந்த ஸ்டிச்சுக்கு வந்து நம்ம ஒரே ஒரு செயின் ஸ்டிச் தான் போடுறோம். அப்போ இந்த கடைசியில நம்ம ஃபர்ஸ்ட்ல போட்ட இடத்துல ஒரு 2 ஸ்டிச் எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அங்க ஒரே ஒரு ஸ்டிச் தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த லைன் கரெக்டா 10 டபுள் க்ரோச்செட் நான் போட்டு முடிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த சைட்ல இங்க தெரியுற இந்த செயின் ஸ்டிச்ல இருந்து ஊசிக்கு கீழே இருக்கிற அந்த ஸ்டிச் வரைக்கும் கரெக்டா 10 டபுள் க்ரோச்செட் போட்டாச்சு. இந்த மாடல்ல போடணும்னா 10 செயின் ஸ்டிச் போடணும். ஃபர்ஸ்ட் லைன் டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்ச பிறகு செகண்ட் லைன் போடுறதுக்காக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு இந்த பேட்டர்னை அப்படியே திருப்பிட்டு சேம் அதே ஸ்டிச்ல மறுபடியும் ஊசியில நூலை மாட்டிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல டபுள் க்ரோச்செட் போடணும். அந்த மாடல்ல போடும்போது 3 செயின் ஸ்டிச் போட்டு திருப்பவும் அந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டிச்ல போடுவோம். இதுல ஒரே செயின் ஸ்டிச் போட்டு லைன் திருப்புறதால அதே ஸ்டிச்ல தான் நம்ம ஸ்டிச்சை போட முடியும். இப்போ இதே தான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போகணும். இந்த ஸ்டிச்சை உள்ள ஊசியை உள்ள விடலாம். ரன்னிங் நூலை மேலே இருக்கணும். 3 லூப் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 லூப் வழியா ரன்னிங் நூல் இருக்கும். அடுத்த 2 லூப் வழியா ரன்னிங் நூல் இழுக்கும். டபுள் க்ரோச்செட் ஸ்டிச். இப்போ அடுத்த ஸ்டிச்ல 2 லூப்ல இழுத்தாச்சு. இப்போ செகண்ட் 2 லூப்ல இழுத்து. இப்போ இதே போலதான் இந்த டபுள் க்ரோச்செட் ஸ்டிச்சையும் போடணும். சேம் அதே தான் ரெண்டுமே. லைன் திருப்பும் பொழுது எக்ஸ்ட்ராவா போடுற செயின் ஸ்டிச் மட்டும் மாத்திக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம கடைசியா வரும்பொழுது இது போல ஸ்டிச் இருக்கும். இந்த கேப் இருக்கும். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கரெக்டா பார்த்து நம்ம இந்த குரோஷே ஊசியை உள்ள விட்டு அந்த இடத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா நமக்கு கரெக்டா டபுள் க்ரோச்செட் லைன் கம்ப்ளீட் ஆகிடும். செகண்ட் லைன் போட்டுட்டு வரும்போது நமக்கே தெரியும் இந்த லைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா. ஆனா இந்த கடைசி லைனை சில பேர் அந்த ஸ்டிச் போட்டுட்டோம்னு நினைச்சா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். ஒவ்வொரு லைனும் போடும்போது கரெக்டா நம்ம எத்தனை ஸ்டிச் ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்கிறோமோ அதே போல இருக்கான்ட்டு செக் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு வீடியோல 2 விதமா டபுள் க்ரோச்செட் எப்படி போடலான்றத பத்தி வீடியோல சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.